ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 9-10-2023 15-10-2023 வரை உண்டான வாரத்திற்கு இப்பொழுது பலன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில குரு பகவான் இருக்கார். சிம்மத்துல சுக்கிர பகவானும், கன்னியில சூரியன், புதன் மற்றும் கேது பகவானும் இருக்கா. துலாத்துல செவ்வாய் பகவானும், மகரத்துல சனி பகவான் வக்ரகதியிலையும், மீனத்துல ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போறார். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இது. இப்போ இந்த வாரத்தில் உண்டான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி 11-10-2023 சந்நியாஸ்த மகாலயம் அப்படின்னு சொல்லுவார். சந்நியாஸ்த மகாலயம்னா என்ன அப்படின்னா, வீட்டில் ஒருத்தர் சன்னியாசியாக போய் அவர்களுக்கு வாரிசு இல்லாமலோ, அதாவது அவர் யங் ஏஜ்லேயே சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டு அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருக்கு செய்யக்கூடியது துவாதசி திதியில புரட்டாசி மாசம் தேய்பிரை துவாதசியில அவருக்கு இந்த மாலைய பட்சத்தில் செய்யணும். 12ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம். அதற்கு பிறகு அமாவாசை உங்களுக்கு 14-9-2023 மகாலய அமாவாசை, பெரிய அமாவாசைன்னு சொல்லுவா. எல்லா பித்ருக்களுக்கும் கம்பல்சரியா இந்த வாட்டி எல்லாரும் போய் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஏதாவது கைங்கரியம் பண்ணுங்க. அதை தவிர உங்களால் பித்ருக்களுக்கு உண்டான கர்மாக்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த மாலை அமாவாசையில் 15ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி விழா ஆரம்பிக்கிறது. நவராத்திரி பிரதமையில் ஆரம்பிக்கிறது. அதனால் கோலி படிக்கட்டு அமாவாசையிலேயே பேருக்குன்னு வச்சுட்டு பேருக்குன்னு 1-2 இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரதமையிலேருந்தே அந்த இது ஆரம்பிச்சிருவா. சரி, இந்த வாரம் யார் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்ல வரும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போ இந்த வாரம், அதாவது 9-10-2023 15-10-2023 வரை மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். சூரிய பகவானோட சேர்ந்திருக்கார். கேது பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கார். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கொஞ்சம் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா கேது பகவான் மன கிளேசத்தை ஏற்படுத்துவார். பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. டெய்லி பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு 9 தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்புக்காரணம் போட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா கேது பகவான் நிச்சயமாக கன்ஃபியூஷனை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம். அது 4ஆம் இடத்துல போய் புத பகவானோட சம்மந்தப்படுறதுனால படிக்கிறதுல ரொம்பவும் கன்ஃபியூஷன் வரும். ஒரே விஷயத்தை 4 தரம் மாற்றி நீங்கள் கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க. அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவும் ஜாகிரதையாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு தடவைக்கு 4 தரம் தீர்க்கமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் பார்த்தீங்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் சரி, 10ஆம் இடத்தின் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு இப்போ நாள் குடிச்சிருங்க. கண்டிப்பாக மாலையபட்சம் முடிஞ்சுடுத்துன்னா அடுத்த வாரம் ஐப்பசி பிறந்துடும். அடுத்த வாரம் ஐப்பசி பிறந்ததுக்கப்புறம் நிச்சயமாக கல்யாணத்திற்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி கொஞ்சம் இப்போ செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு சரியில்லை. இருந்தாலும் குரு பார்க்குறார், ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கொஞ்சம் ஒரு 15 நாள் 1 மாதம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 4ஆம் இடம் மிகவும் வலுத்து போயிருக்கு. 3ஆம் இடம் வலுத்து போயிருக்கு. 11ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் பெரிய பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால், அதாவது 9-10-2023 15-10-2023 வரை உண்டான வாரத்தில் 2ஆம் இடத்துல, அதாவது கடகத்திலேயே சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்க காலகட்டம்ன்றதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் தேதி கார்த்தால ஒரு 8:15 மணி வரலும் இருக்கார் சந்திர பகவான் அங்கே. அதற்கு பிறகு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் நல்ல சுபத்துவம் அடைகிறார். சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம். சுக்கிர பகவானோட இயற்கை சுபரான சுக்கிர பகவானோட சுபத்துவம் அடைகிறதும்
குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும், கவலைப்பட தேவையில்லை. எல்லா விதமான முயற்சி, தொழிலுக்குன்னாலும் சரி, படிப்புக்குன்னாலும் சரி, அது தவிர காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குன்னாலும் சரி, எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 12ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 7 மணி வரலும் 4ஆம் இடத்துல இருக்குது. அதாவது 4ஆம் இடத்துல 12ஆம் தேதி சாயந்தரம் 7 மணியிலிருந்து 15ஆம் தேதி கார்த்தால் ஒரு 8 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சூரியன், சந்திரன், புதன், கேது இந்த 4 கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை 4ஆம் இடத்துல இருக்குது. இருந்தாலும் பாம்பே வலிதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேது பகவான் அங்கே இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதாவது இதில் உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை தவிர உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக வரும். மறந்து போகக்கூடிய தன்மை மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் வேறு இருக்கிறதுனால இன்னொரு 2 மாதத்துக்கு அங்கே இருப்பார். அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிச்சயமாக படிக்கிறதுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் வர குரு சந்திர யோகம் அமையிறது. அதை தவிர குரு மங்கள யோகம் இருக்குது. அதை தவிர சந்திர மங்கள யோகம் இருக்குது. அதனால் பார்த்தலையானால் உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் பகவானின் வீட்டில் இருக்கிறதுனால, செவ்வாயும் பார்வைப்படுறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் ஹயகிரீவ பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா பசங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் செட்டி புண்ணியம் போய் ஹயகிரீவ பெருமாளை சேவிச்சுட்டு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதன் மூலியமாக இந்த பசங்களுக்கு கொஞ்சம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அப்படின்றது சொல்கிறோம். பொதுவாக இந்த வாரம், அதாவது 9/10/2023 15/10/2023 வரை உண்டான வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.